Let us listen with hearts open and minds inspired as the voice of Rotary International speaks to us today. Please join me in welcoming our RIPR with a round of applause. Please, sir. Raja Urchavam, Conference Chair Dilip and his spouse Sangeeta, District Governor Rajan Babu, First Lady Shanti, DG Suresh, DGN Ravi, Conference Secretary, past District Governors Sambat Kumar, Jawaharlal Jain, Chandra Bab, Sridhar Balaraman, Pandian, Nirmal, Palani and Bharani, and district officials, and respected International President, past International President Ravindran, and your district's godfather, PDG, Abhirami Ramanathan sir, governors from neighboring districts, district officials, assistant governors, AG admins, Rotarians, and spouses. Good morning to all of you. திலீப் அவர்களும் டிஜி ராஜன் பாபு அவர்களும் மிகவும் நன்றாக திட்டமிட்டு மிக பிரமாண்டமாக நடத்தும் இந்த ராஜ உற்சவம் மாநாட்டிற்கு இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஸ்டெஃபானி உர்ச்சிக் அவர்களின் பிரதிநிதியாக நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் மாவட்டம் மிகவும் இளமையாக யங் டிஸ்ட்ரிக்டாக இருந்த போதிலும் உற்சாகமான ஈடுபாட்டுடன் கூடிய தலைவர்களால் உங்கள் மாவட்ட செயல்பாடுகள் மிகவும் பிரபலமாக உள்ளன. திருவண்ணாமலை தீப திருவிழாவில் மிகச்சிறிய அளவில் தொடங்கப்பட்ட அந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் இன்று இந்தியா முழுவதிலும் பரவி பல்வேறு ரோட்டரி டிஸ்ட்ரிக்டிலிருந்து ரொட்டேரியன்களும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் விருந்தோம்பலையும் அன்பையும் என்றைக்கும் அவர்கள் மறக்க மாட்டார்கள். உங்கள் மாவட்டத்தில்தான் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் திருக்கோயிலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சோளிங்கர் மற்றும் வேலூர் கோல்டன் டெம்பிள் போன்றவை உள்ளன. மகாபலிபுரம் போன்ற பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட வரலாற்று நினைவு சின்னங்களும் உள்ளன. உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டு சேலைகளும் உங்கள் மாவட்டத்திலிருந்து தான் உலகெங்கும் தயார் செய்து அனுப்பப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கூடிய விரைவில் பரந்தூரில் வர இருக்கின்றது. ஒரு நல்ல செய்தி. இத்தகைய இந்த மண்ணின் மாபெரும் சிறப்புகள், வரலாற்று விளிம்புகளுடன் கூடிய நீங்கள் சமூக சேவையில் சிறந்து விளங்குவது பாராட்டுக்குரியது. உங்கள் மாவட்டம் இளமையான மாவட்டமாக இருந்தாலும் உங்களுடைய தலைவர்கள் மூலமாகவும் மிகச்சிறந்த பிரசிடென்ட்ஸ், அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் மூலமாக இந்த ஆண்டு செயல்பட்ட அந்த திட்டங்களையும் மற்றும் சேவைகளையும் ஒரு திரைப்படமாகவே தயாரித்து டிஜி ராஜன் பாபு அவர்கள் இப்பொழுதெல்லாம் நாம் கண்டுகளித்தோம். இதைவிட ஒரு சிறந்த ஒரு டிஜி யாராக இருக்க முடியும்? மிக அருமையான ஒரு பப்ளிக் இமேஜ், சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ், ரொட்டேரியன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இது எல்லாற்றையும் சிறந்த முறையில் வளர்த்து கொள்ள ஒரு அருமையான பிளாட்ஃபார்மாக இந்த ரோட்டரியை மாற்றியுள்ளார்கள். பிடிஜி சம்பத் அவர்கள் தன்னுடைய கவர்னர் காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு அப்புறமும் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட பொழுது தனது அற்புதமான சேவை திட்டங்களால் நன்மதிப்பையும் பெற்றுள்ளார். பிடிஜி ஜவஹர்லால் ஜெயின் மிகவும் பிரபலமான ஆன்மீகவாதியான மகாதிரியா அவர்களை சிங்கப்பூர் ரோட்டரி இன்ஸ்டியூட்டுக்கு அவருடைய தன்னுடைய முயற்சியால் கூட்டிக் கொண்டு வந்து 3 நாள்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் தங்க வைத்தார். அதே போல் உங்களுடைய பிடிஜி ஸ்ரீதர் பலராமன் சிகாகோவில் நடந்த சிஓவில் கலந்து கொண்டு ரோட்டரி சட்டத்திட்டங்கள் பற்றி அமைக்க பெரும் பங்காற்றி வந்துள்ளார். ஆக உங்களுடைய மாவட்டத்தினுடைய பாஸ்ட் கவர்னர்ஸ் மிக அருமையான செயலாற்றி வந்துள்ளனர். 2024-25 ஆண்டு தாரக மந்திரமான த மேஜிக் ஆஃப் ரோட்டரி எவ்வாறு வந்தது என்று பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஸ்டெஃபானி உர்ச்சிக் அவர்கள் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் நாட்டிற்கு சென்று ஒரு பள்ளியில்
ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் ஒன்றை தொடங்க வைத்தார். அப்பொழுது ஒரு மாணவன் அது எப்படி ஒரு 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 சைடு ஒரு அசுத்தமான தண்ணீர் சென்று வெளியே வரும் பொழுது மிகவும் சுத்தமாக வருகின்றது, இது என்ன மேஜிக்கா அப்படின்னு கேட்டான். அதே கேட்ட ஸ்டெஃபானி இதே தான் என்னுடைய டாபிக், ஆம் இது மேஜிக் தான், ரோட்டரியின் மேஜிக் என்று கூறி அவருடைய வருட தீமை தி மேஜிக் ஆஃப் ரோட்டரி என்று வைத்துவிட்டது அநேகமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் திஸ் இஸ் ஹவ் அவர் ஆனுவல் தீம் set as the magic of Rotary. We are not going to grow membership, end polio or bring peace to the world by waving a wand and saying home funny words. ஏதோ ஒரு மந்திரக்கோலை எடுத்து ஜீபூம்பா என்று செய்துவிட்டால் இந்த சமுதாயத்திற்கு நாம் தொண்டாற்றி விட முடியாது அவ்வளோ ஈஸியாக. மிக கடுமையான பணிகள். இந்த சமீபத்தில் பார்த்த இந்த உங்களுடைய சேவை திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்திருப்பீர்கள், இதற்கு பின்னால் எத்தனை கைகள் இதுக்கு இருந்திருக்கும் என்று என்னால் நினைக்க முடிகின்றது. இதற்கெல்லாம் முக்கிய தேவை மெம்பர்ஷிப். ஸோ மெம்பர்ஷிப் கடுமையாக நாம் இன்க்ரீஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். It is up to you. You create the magic with every project completed, every dollar donated and every member inducted. The magic of Rotary can encourage whatever drives you local clubs. You can grow the magic of Rotary if you are adding new members to our family. You can unlock the magic of Rotary if you are unlocking the power of women and girls. You can advance the magic of Rotary if you are fundraising to help change the world. We have been carrying out inspiring projects that are making tangible difference in our communities. The recent terrorist attack on humble tourists at Kashmir have created panic and concern about our current political economic volatility. Whether these will affect our potential impact on the projects that we do. I am sure that in times of uncertainty, one thing is certain, our mission and values remain unchanged. Rotary is the force for good in the world because we are deeply embedded in communities. இது போன்ற சோதனையான காலகட்டங்களில் ஒன்று நிச்சயம், ரோட்டரியின் பணி எக்காரணத்தினாலும் தடைபடாது. கோவிட் நேரங்களில் உலகமே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் களத்தில் இறங்கி வேலையை ஆரம்பித்தது ரோட்டரி தான் என்பதை பெருமையுடன் நான் கூறிக்கொள்கின்றேன். அதே நெருக்கடியான வேளையில் மருத்துவர்களுக்கு பிபிஇ கிட்டும் பெருமளவில் வழங்கினோம். அதே போல் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள், ஹைஜீனிக் ஃபுட் இதெல்லாம் நாம் ரோட்டரி சங்கங்களால் கொடுக்கப்பட்டன. மேலும் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் போன்ற அந்த நெருக்கடியான நேரத்தில் என்னென்ன தேவைப்படுகின்றதோ அவற்றையெல்லாம் நாம் மருத்துவமனைகளுக்கு வழங்கியுள்ளோம். The public image on Rotary went up one step further after the projects we did during the COVID. For 120 years of Rotary has thrived through 2 world wars and through multiple deadly pandemics. We have endured and strengthened into our values. In times of these, we are once again reminded of the strength of Rotary and the importance of supporting our organization. ரோட்டரியின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் களைந்து அதிக ரோட்டரியன்களை ரோட்டரியில் இணைத்து ரோட்டரியின் கரங்களை வலுவடைக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஸ்டெஃபானி வர்ஷேக் கோரியுள்ளார். இந்த நேரத்தில் நான் ஒரு கதையை நான் கூற விரும்புகின்றேன். ஒரு சாமியார் ஒருவர் ஒரு மடத்தில் இருந்தார். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று அவர் பூஜை செய்வார். அந்த பூஜை செய்வதற்கு தேவையான சாமான்களை எல்லாம் அவர் சீடர் அந்த பூஜைக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து சரியாக வைப்பார். அதெல்லாம் சரியாக வைச்சதுக்கப்புறம் தான் பெரிய சாமியார் அந்த பூஜையை ஆரம்பிப்பார். அப்பொழுது சாமியார் வரும் நேரையில் ஒரு பூனை குறுக்கு நெடுக்குமாக நடந்து கொண்டே இருந்தது. அந்த சாமியார் அந்த சிஷ்யனை பார்த்து இந்த பூனையை பிடித்து பக்கத்தில் உள்ள தூணில் கட்ட சொன்னார். உடனே அந்த சிஷ்யனும் அந்த பூனையை கட்டிவிட்டு பூஜைக்கு அந்த இடையூறும் இல்லாமல் பார்த்து கொண்டான். அந்த சாமியாரும் பூஜையை தொடர்ந்தார். இவ்வாறாக வாரம் அந்த பூஜை நடந்தது. ஒரு வாரத்தில் அந்த பூனை அங்கே இல்லை. அது பாட்டுக்கும் அடுப்பங்கரையில் தூங்கி கொண்டிருந்தது. ஆனால் அந்த சிஷ்யன் பூஜை நடத்துவதற்கு பூனையை கட்டி போட வேண்டும் என்று கூறி
அங்கே தூக்கி கொண்டிருந்த பூனையை கட்டி தரதர என்று இழுத்து வந்து மடியும் இந்த தூணில் கட்டி விட்டான். சாமியாருக்கு இது எதுவுமே தெரியாது. சிஷ்யன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஆகிட்டான் போல் இருக்கு, அதனால் நம்ம சொல்லாமையே பூனையை பிடிச்சி கட்டிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் பூஜையை பண்ணிட்டு போகிறார். இப்படி இருக்கும் காலத்தில் அந்த சாமியார் வேறொரு மடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். அந்த சாமியார் போனதுக்கப்புறம் புதிய சாமியார் ஒருவர் அந்த மடத்துக்கு வருகிறார். அந்த சாமியார் வந்தவுடன் பூஜையில் அமரும்போது ஒரு பூனை கட்டி போடப்பட்டுள்ளது. அவர் சிஷ்யரை நோக்கி கேட்கிறார், ஏன் இந்த பூனை இங்கே கட்டியிருக்கிறதுன்னு கேட்டார். இந்த மடத்தின் வழக்கம் பூஜையின் போது பூனையை கட்டி போடுவதுதான் என்று அந்த சிஷ்யர் பதிலளிக்கின்றார். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வந்தோம் பூஜையை பார்த்தோம் பண்ணணும் அப்படின்னு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த வந்த சாமியாரும் பூஜையை தொடர்ந்தே செய்து கொண்டே இருக்கின்றார். இப்படி இருக்கையிலே அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று அந்த பூனை இறந்து விட்டது. அடுத்த பூஜைக்கு தயாராகும் பொழுது பூனையே இல்லை. என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அந்த சிஷ்யன் பக்கத்து வீட்டில் இருந்த பூனையை பிடித்து கொண்டு வந்து கட்டிவிட்டான். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இது மாதிரி நிறைய பூனைகள் நமது ரோட்டில் நிறைய இருக்கின்றன. நாம் நீங்கள் எதற்கு வேண்டுமானால் அப்ளை பண்ணி பார்த்து கொள்ளலாம். நமக்கு தேவையில்லாத ஒன்றை இடைஞ்சல் இருக்கக்கூடாது என்று சாமியார் கூறியது அதற்கு தெரியாமல் பூஜைக்கு அவசியம் பூனை கட்டிப்போட வேண்டும் என்ற எண்ணத்தை வரவழைத்து கொண்டு உள்ளோம். நாம் ரோட்டிலும் இது போன்ற பல பூனைகளை அவிழ்த்து விட்டுவிட்டால் நாம் ரோட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உருவாக்கலாம். As founding father of Global Polio Eradication Initiative, we have helped reduce polio cases by 99.9% since our first project to vaccinate children in the Philippines in 1979. The Polio Plus program is committed to reaching every child with a polio vaccine to ensure that they are protected from paralysis due to polio virus. We will continue to support our area of focus to focus solutions and fulfill long-term goals. Through our programs, grants, and people-to-people diplomacy, we address the underlying causes of conflicts, creating environment conducive to peace. We work with our partners to engage in sustainable projects that minimize poverty, inequality, and lack of access to education in our communities. Rotary's action plan is designed to help us achieve the priorities and objectives that gives us sustainable approaching to supporting healthy clubs and a healthy organization, providing a positive, engaging experience for members and creating a lasting change in the world. Clubs should utilize the 4 priorities when thinking about long-term planning and how to enhance the club experience. The club experience மிகவும் அருமையாக இருந்தால்தான் மெம்பர்ஷிப் சேர்த்துவது மட்டுமல்ல, மெம்பரை ரீட்டைன் செய்து கொள்வதற்கும் உங்களுடைய கிளப் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமையானதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அனைத்து பிரசிடெண்ட்டுகளும் குறித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சங்க நடவடிக்கைகள் புதிய மெம்பர்களுக்கு உற்சாகத்தையும் அதில் சேவை செய்யக்கூடிய ஒரு உணர்வையும் தூண்டும் வகையில் இருக்க வேண்டும். சங்க கூட்டத்திற்கு அவர் வருகிறார்களோ இல்லையோ, உங்களுடைய ப்ராஜெக்டுகளுக்கு அவசியம் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ரோட்டரிகள் மீது ஒரு பற்று வரும். இந்த மெம்பர்ஷிப் ரிட்டென்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. Rotary's recent peace conference in Istanbul, which attracted more than 1,000 Rotary members, peace builders, and scholars around the world, is a testimony to our commitment. You all know that membership in Rotary is 1.2 million people of action. Every year, 1.5 lakh members are joining Rotary. Unfortunately, same 1.5 lakh members are leaving Rotary, making our growth stand still. It is important that every member brings a new member each year to strengthen Rotary. At the same time, it is very important to take care of the existing member. That is why I requested the presidents to make the club activities interesting and encouraging. The single most important factor in membership satisfaction is the club experience. Then coming to the public image, let us plan our projects done by clubs creating public image. Use social media to showcase your projects. You have done a wonderful project during this year 24-25, and my friend D.G. Rajan has done a wonderful
show that it will go to all the Rotarians' minds very well, as well as the public also. At this moment, it is ever important that we channel our concerns and uncertainties into action and share the vision of hope with others. Let us work together and create the magic of Rotary in our community. Thank you, friends, for the opportunity. I will come again after some time. Thank you once again. ரோட்டரியை நேசி, மேஜிக் ஆஃப் ரோட்டரியை பற்றி பேசி, சேவையின் தேவையை பற்றி பேசி, பூனை கதையின் மூலம் நம் சிந்தனையை தட்டி எழுப்பிய சங்கத்தின் அனுபவத்தை மேம்படுத்த யோசி என்று கூறிய RIPR அவர்களை சிறப்பு செய்ய விரும்புகின்றேன். மே ரெக்வெஸ்ட் PDG Rotarian CR Chandrababu to kindly honor our RIPR at this juncture. Please, sir. As a mark of our respect and appreciation, we would like to honor our RIPR. I request our past district governor, Rotarian CR Chandrababu, to honor him. உங்களுடைய கரகொலியோடு நம்முடைய RI பிரசிடென்ட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். அவர்களுடன் நம்முடைய மாவட்ட ஆளுநர் அவர்களும் முதல் பெண்மணியும் இணைகிறார்கள்.